காமராஜர் இளமை பருவத்தில் சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் படித்து வந்தார். விநாயக சதுர்த்தி முன்னிட்டு மாணவர்களிடம் தலா 1.25 அணா வசூலிக்கப்பட்டது. பூஜை முடிந்த பின் அவில், பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம் போன்ற பிரசாதம் வழங்கப்படும். பிரசாதம் பெற மாணவர்கள் கூட்டம் முண்டியடித்து முன்னேறியது. இதனை பார்த்த சிறுவன் காமராஜர் ஓரமாக ஒதுங்கி ஒரு மூலையில் அசையாமல் உட்கார்ந்து விட்டான். மாணவர் கூட்டம் ஆட்டம் குறைந்தது. கடைசியாக பிரசாதம் பெற்றார் காமராஜர். வீட்டுக்கு வந்தவுடன் அவரது தாய், வெல்லம், சுண்டல், தேங்காய் நீ வாங்கலையா என்றார். எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தார்கள் என்றார் காமராஜர். நீயும் முண்டியடித்து முதலிலேயே எல்லாம் வாங்கியிருக்கணும் என்றார் தாய். அதற்கு காமராஜர், முண்டியடித்து சண்டை போட்டாதான் எல்லாம் கிடைக்குமா? நானும் எல்லாரும் போலத்தான் சரியாகத்தானே காசு கொடுத்துள்ளேன். பொருட்களை குறைவாக கொடுத்தது அவர்களுடைய தப்புத்தானே என்று தெளிவோடும் உறுதியோடும் பதில் அளித்தார் காமராஜர். இப்படி மற்றவர்களின் தவறை சுட்டிக்காட்டும் பழக்கம்தான் பின்னாளில் அரசியலில் அவருக்கு மிகவும் கை கொடுத்தது.